பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருளிச்செடியின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்க. உங்க போக்கு வரவுல கர்த்தரை துதியுங்க. உங்க வேலை ஸ்தலங்களில் கர்த்தரை துதியுங்க. படிக்கும்பொழுது கர்த்தரை துதியுங்க. இன்னைக்கு புறப்படும் பொழுது கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர் 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 என்றே நீங்க சொல்லிக் கொண்டிருங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே வெளிப்படுவார். அவர் கிருபையை தந்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி, இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க பிரயாணத்தில் கர்த்தரை துதித்துட்டே போங்க. காலையில் எந்திரிச்சு ஜெபிச்சு கர்த்தரை துதியுங்க. உங்கள் தொழிலை தொடங்கும் பொழுது கர்த்தரை துதியுங்க. வேலை செய்யும் பொழுது கர்த்தரை துதியுங்க. இப்படியா இன்னைக்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. அவர் நல்லவர்னு சொல்லிக்கொண்டே இருங்க. இன்னைக்கு அவர் உங்களுக்கு நல்லவராகவே வெளிப்படுவார். எல்லா விதங்களிலும் கர்த்தர் நல்லவராகவே உங்களுக்கு வெளிப்படுவார். கிருபையை தந்து தாங்குவார், வழி நடத்துவார், தப்புவிப்பார். ஜெபிக்கலாமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலையும் அருளிச்செடியின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்புல வந்த தகப்பனே, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, இவர்களுக்கு இன்றைக்கு நீங்க நல்லவராகவே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையை தந்து தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவர்கள் உண்மை துதிக்கும் பொழுதே கர்த்தர் இவர்கள் மத்தியில் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இவர்களுக்கு அருமையான நாளாய், இனிமையான நாளாய் தகப்பனே நீங்க ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.